ஈஸ்வரன். வணக்கம், என் பெயர் ஏபிள் நேவிதன் எல்பர்ட். வணக்கம், என் பெயர் லிங்கேஷ்வேலன் சந்திரசேகரன். தலைப்பு: நீரில் ஒரு பொருளின் கரைதிறனுக்கும் கரைசலின் அடர்த்திக்கும் இடையிலான தொடர்பை ஆராயவும். சிக்கல்: உப்பு கரைசலில் உள்ள உப்பின் அளவு எவ்வாறு அதன் அடர்த்தியை பாதிக்கிறது? நோக்கம்: உப்பு கரைசலில் உள்ள உப்பின் அளவுக்கும் உப்பு கரைசலின் அடர்த்திக்கும் இடையிலான தொடர்பை ஆராய. கருதுகோள்: உப்பு கரைசலில் உள்ள உப்பின் அளவு அதிகரிக்கும் போது உப்பு கரைசலின் அடர்த்தி அதிகரிக்கும். மாறிகள்: தற்சார்பு மாறி உப்பின் அளவு கிராம், 5 கிராம், 10 கிராம், 15 கிராம், 20 கிராம். சார்பு மாறி உப்பு கரைசலின் அடர்த்தி. கட்டுப்படுத்தப்பட்ட மாறி முகவையின் அளவு 250 ml, நீரின் அளவு 200 ml. உபகரணங்கள்: முகவை, நிறுவை, கரண்டி, காணிப்பி, எளிய எந்திரம், நீர் உருளை. பொருட்கள்: உப்பு, நீர். செய்முறை: முதலில் 4 நீர் உருளைகளில் 200 ml நீர் ஊற்றப்பட்டது. பிறகு 4 முகவைகள் A, B, C, D என பெயரிடப்பட்டது. முகவை A இல் 5 கிராம், B இல் 10 கிராம், C இல் 15 கிராம், D இல் 20 கிராம் உப்பு போடப்பட்டது. நிறுவை சுழியத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அளக்கப்பட்ட 200 ml நீர் 5 கிராம் உப்பு கொண்ட A முகவையில் ஊற்றப்பட்டு எளிய எந்திரத்தை கொண்டு கரைக்கப்பட்டது.
செய்யப்பட்டது. A முகவையில் உள்ள உப்பு கரைசலின் பொருண்மை அளக்கப்பட்டது. கிராம். A முகவையில் உள்ள உப்பு கரைசலின் கொள்ளளவு அளக்கப்பட்டது. மில்லிலிட்டர். A முகவையில் உள்ள உப்பு கரைசலின் அடர்த்தி கணக்கிடப்பட்டது. அடர்த்தி 312 கிராம் வகுத்தல் 202 மில்லி லிட்டர். விடை விடை 1.545 கிராம் per மில்லி லிட்டர். பின்னர் உப்பின் அளவு 10 கிராம், 15 கிராம், 20 கிராம் என மாற்றி நடவடிக்கை 3 முதல் 8 வரை மேற்கொள்ளப்பட்டது. முடிவு: உப்பு கரைசலின் அடர்த்தி அளக்கப்பட்டது. முதல் பரிசோதனையில் 5 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.545 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். இரண்டாவது பரிசோதனையில் 5 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.53 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். மூன்றாவது பரிசோதனையில் 5 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.545 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். நான்காவது பரிசோதனையில் 5 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.554 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். ஐந்தாவது பரிசோதனையில் 5 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.535 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். பரிசோதனைகளில் 5 கிராம் உப்பு கரைசலின் சராசரி அடர்த்தி 1.542 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். முதல் பரிசோதனையில் 10 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.549 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். இரண்டாவது பரிசோதனையில் 10 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.549 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். மூன்றாவது பரிசோதனையில் 10 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.554 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். நான்காவது பரிசோதனையில் 10 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.559 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். ஐந்தாவது பரிசோதனையில் 10 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.549 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். பரிசோதனைகளில் 10 கிராம் உப்பு கரைசலின் சராசரி அடர்த்தி 1.552 கிராம் பர் மில்லி லிட்டர் ஆகும். முதல் பரிசோதனையில்
15 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.553 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். இரண்டாவது பரிசோதனையில் 15 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.558 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். மூன்றாவது பரிசோதனையில் 15 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.563 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். நான்காவது பரிசோதனையில் 15 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.573 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். ஐந்தாவது பரிசோதனையில் 15 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.563 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். பரிசோதனைகளில் 15 கிராம் உப்பு கரைசலின் சராசரி அடர்த்தி 1.562 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். முதல் பரிசோதனையில் 20 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.562 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். இரண்டாவது பரிசோதனையில் 20 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.577 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். மூன்றாவது பரிசோதனையில் 20 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.567 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். நான்காவது பரிசோதனையில் 20 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.582 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். ஐந்தாவது பரிசோதனையில் 20 கிராம் உப்பு கரைசலின் அடர்த்தி 1.577 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். பரிசோதனைகளில் 20 கிராம் உப்பு கரைசலின் சராசரி அடர்த்தி 1.573 கிராம் பெர் மில்லி லிட்டர் ஆகும். அட்டவணையில் உள்ள தகவல்கள் குறிவரையில் காட்டப்பட்டுள்ளது. இறுதி முடிவு: உப்பு கரைசலின் உப்பின் அளவு அதிகரிக்கும் பொழுது உப்பு கரைசலின் அடர்த்தி அதிகரிக்கின்றது. ஆராய்வின் கருதுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விவாதித்தல்: அடர்த்தி என்பது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட கன அளவில் எவ்வளவு நிறை கொண்டுள்ளது என்பதை குறிக்கும். கிரேக்க விஞ்ஞானி அர்ச்சிமெடிஸ் அடர்த்தியின் கொள்கையை கண்டுபிடித்தார். அடர்த்தியை கணக்கிடும் சூத்திரம்: அடர்த்தி பொருண்மை கிராமில் வகுத்தல் கொள்ளளவு மில்லி லிட்டரில். அடர்த்தியின் பயன்பாடு பல துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. பொதுவாக வெவ்வேறு பொருட்கள் ஒன்றாக கலக்கும் பொழுது என்ன ஆகின்றது என்பதை அறிய பயன்படுகின்றது. உலோகம் அதிக அடர்த்தியை கொண்டுள்ளதால் நங்கூரம் நீரில் மூழ்கிறது. ஹீலியம் பலூன்கள் மிதப்பதற்கான காரணம் ஹீலியத்தின் அடர்த்தி காற்றின் அடர்த்தியை விட மிக குறைவாக உள்ளது. கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மிதப்பதற்கும் அடர்த்தியே காரணம். நன்றி 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 நன்றி.